வணக்கம். சமீப காலமாட்டு ஏஐயோட வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஏஐ, எதை தொட்டாலும் ஏஐ, மொபைலில் தொட்டால் ஏஐ, எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்ரு அப்படி இப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஏஐயோட வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாட்டு வந்துட்டுருக்கு. அப்படி நான் சில சமூக வலைதளங்களில் பார்த்தது பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னென்னா, இந்த மாதிரி டேஷ் புக்கு, அண்டாகிராமு, இந்த மாதிரி நிறைய வலைதளங்களில் நடந்ததை பற்றி நான் பேச போகிறேன். அதில் குறிப்பாக அந்த அண்டாகிராம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த அண்டாகிராமில் வந்து என்னோட நட்பு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த இடங்களில் ஒரு தோழி வந்து அவங்க நல்ல மாதிரி முறையில் தான் அவங்க வீடியோ போடுவாங்க. டான்ஸு போடுவாங்க, பாட்டு பாடி போடுவாங்க, அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. சமீப காலமாக ரொம்ப நாளாக நான் அவங்கள பின்தொடர்ந்துட்டு இருந்தேன். அவங்கள வந்து இப்போது அவங்களோட புகைப்படம், அவங்களோட வீடியோ வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க முறையில் வந்து வெளியே வருது. என்னடா இவங்க இவ்வளோ மோசமாட்டு போட்டுட்ருக்காங்களே, இவங்களோட வீடியோ, ஃபோட்டோலாம் ஏன் இப்படி வருது அப்படின்ட்டு நம்ம அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம அதை என்ன நடந்துன்னு பார்க்கும்போது, அது வந்து ஏஐ மூலமாட்டு சித்தரித்து வந்து அந்த மாதிரி பதிவிட்டிருக்காங்க. அந்த தோழியை வந்து அதை பற்றி காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட ஃபோட்டோவும் வீடியோக்களும் அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து நிறையா பேருடைய ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் வந்து ரொம்ப மோசமான முறையில், அருவருக்கத்தக்கமான முறையில் வந்து ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் வருது இந்த அண்டாகிராமில். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி ஏன்டா இப்படி வருதுன்னு உங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணம் தோணியிருக்கும். இதுக்கு காரணம் என்ன? முதல் காரணம் என்னன்னாக்கி, இதோட குற்றம் குறையில் எங்கே இருக்குது? அண்டாகிராமுங்காரங்க தப்பு பண்ணுறாங்களா, இல்லை வந்து அதை எடிட் பண்ணி வெளியிடுறவங்க தப்பு பண்ணுறாங்களா, இல்லை நாம் தப்பு பண்ணுறோமா? இதில் எனக்கு தெரிஞ்சபடி நான் கேட்டானாக்கி நாம தான் தப்பு பண்ணுறோன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கி, ஃபோனு எடுத்து அதில் வந்து ஃபோட்டோ போடுறோம். ஃபோட்டோ போடும்போது அதோட ஃபில்ட்ரு பண்ணி போடுறோம். அதை வந்து ஸ்லோ மோஷன் பண்ணி போடுறோம். ஸ்டைலாட்டு நடந்து போடுற மாதிரி போடுறோம். நம்மளுடைய உடை அலங்காரங்கள் எப்படி இருக்குது, நம்மளோட முக அலங்காரங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதை பற்றி பண்ணி போடுறோம். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆப்புகளை போய் தான் நம்ம அதை வந்து நம்ம அந்த வீடியோக்கள் போடுறோம். ஒவ்வொரு ஆப்புகளையும் நீங்கள் உள்ளே போகும்போது, ஒவ்வொரு ஆப்புகளையும் நீங்கள் தனித்தனியாக உள்ளே போகும்போது அதில் என்ன கேட்குறாங்க? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதில் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓகே கொடுக்குறீங்க. ரெண்டாவது என்னப்பா கேட்குறாங்க? ஆலோ யுவர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கான்டாக்ட்ஸ். ஆலோ, டோன்ட் ஆலோ அப்படின்னு கேட்குறது. அதில் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்க? ஆலோ கொடுக்குறீங்க. டோன்ட் ஆலோ கொடுத்தா அந்த ஆப்பே ஒர்க் ஆகாது. அப்படி தானே? ஆலோ கொடுத்துருந்தீங்க. அப்போ நீங்கள் உங்களோட டேட்டா எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க. உங்களோட டேட்டா, மொத்த டேட்டாமே எடுத்துக்கிறாங்க. அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நீங்கள் அதுக்கும் அக்செப்ட் கொடுத்து தான் உள்ளே போகிறீங்க. அப்படி நீங்கள் உள்ளே போய் அந்த ஆப்புக்குள்ளே போய் உங்களோட முழு ஜாதகத்தையும் கொடுத்துறீங்க. அதனால வந்த விளைவு தான் இப்போ வந்து நீங்கள் நல்லபடியாக ஃபோட்டோ போட்டாலும் வீடியோ போட்டாலுமே அதை வந்து அவங்க வந்து ரொம்ப கேவலமாட்டு அந்த வந்து பதிவிட்டு போடுறாங்க. இது எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி மோசமான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து அண்டாகிராமு, இப்போ அந்த அண்டாகிராமில் அந்த ஃபோட்டோ வீடியோஸ் வந்து அதாவது ரொம்ப ரொம்ப மோசமான, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்ற வலைத்தளங்களில் இருந்த மாதிரி போகலை. ஆனால் வந்து அது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலங்கள் வந்து ரொம்ப வேகமாட்டு நெருங்கிட்டு இருக்கு. அதை தவிர்க்கனாக்கி அதுக்கு முன்னாடியே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெற்றோர்கள் வந்து இதை கவனித்து பிள்ளைகள்கிட்ட கவனித்து உங்கள் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுறாங்கன்ட்டு நீங்கள் ரொம்ப கவனமாட்டு இருக்கணும். அதை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா ஆப்புகளையும் போயிட்டு எல்லா டெர்ம்ஸும் கண்டிஷனுக்கும் நீங்கள் ஓகே கொடுக்காதீங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கான்டாக்ட்ஸுக்கு வந்து ஆலோ கொடுக்காதீங்க. இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பிள்ளைகளை பெற்றவங்க வந்து ரொம்ப கவனத்தோடு இதை செயல்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது வந்து உங்களுக்கு வருங்காலங்களில் வந்து ரொம்ப நல்லதாட்டு இருக்கும். இல்லை நீ என்னடா சொல்கிறது, அவன் கிடக்கிறான் போடா அப்படின்னாக்கி நஷ்டம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். கவனமாக இருங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம்.